என்னையா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இன்ஜினியர் வயிறாரு இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு 3 பேரை விட்டுக்கிட்டு செங்கலத்தில் மண்ணலத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வயசான ஆளுகளை பிடிச்சிக்கிட்டு செங்கலேத்து மணலேத்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு சொன்னோம். நீங்கள் தான் இங்கே வான்னு கூப்பிட்டு வந்தீங்க. நாங்கள் வேலை செய்யலையா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்யா. ஏய் இருங்கய்யா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கய்யா. இன்ஜினியர்கிட்ட நான் பேசுகிறேன். என்னடா ஆச்சு? மாப்பிள்ள பாட்டில் வாங்கியாச்சு. சின்ன பாட்டிலாக இருந்தால் உள்ளே கொண்டு வந்துருக்கலாம், பெரிய பாட்டில். இந்த பாட்டிலை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக வாட்ச்மேன் பார்த்து பிடிச்சிருவான். வாத்தியார்கள் நான் மாட்டாமல் பாட்டிலை மட்டும் உள்ளே வந்துட்டா போதும். நீ தான் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும். ஐயா வணக்கம். என்னங்க செங்கலும் ஏற்றலை, சுவரும் எலும்பலை, இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது? இத்தனை வருஷமாக என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அன்றைக்கே சொன்னேன் இவங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு யங்ஸ்டர்ஸை வச்சு வேலையை வாங்குவோம்னு. நீங்கள் தான் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் என் வேலை கட்டி கிடக்குது. இன்ஜினியர் சார், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் இன்னைக்கு கட்டாயம் முடிச்சிடுறோம். வலது பக்க சுவரை எழுப்பிடுறோம், செங்கலை ஏற்றிடுறோம், கட்டாயம் கட்டிடுறோம் ஐயா. நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாருங்கள். டக்குன்னு வேலையை முடிங்க. யாருக்குமே பாவம் முடியும்னு பார்க்கவே கூடாது போல. ஏய் நீ மேலே போயா, அந்த வலது பக்க சவத்தை கட்டு. இன்ஜினியர்கிட்ட வேற பேசியிருக்கோம், சொன்னபடி கட்டு. நீயும் மேலே போயா, கீழே இருந்து செங்கலை தூக்கி போடுறேன். ஒன்று ஒன்றா பிடிச்சு வை. வாங்க போவோம். நீ போய் வாத்தியார் யார் வரான்னு சொல்லி பார்த்துக்கோண்ணே. நீங்கள் 2 பேரும் வண்டி சேவை எடுக்க போகிறேன்ட்டு வெளியில் போய் பாட்டில் எடுத்துகிட்டு காம்பவுண்டுக்கிட்ட வந்து பாட்டிலை தூக்கி போடுங்க. நீ என் கூட இரு. நீ போ, காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்து சரக்கை தூக்கி போடு, நான் பிடிக்கிறேன். செங்கலை கொண்டு வாயா.